இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் அடிப்படையையும் உம்முடைய கிருபின் அடிப்படையிலேயும் ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழ்வதற்குண்டான அனைத்து காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் செய்து கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியும் துதிகளையும் தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். நீர் மாட்சிமை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் என்று நாங்கள் திருமறையில வாசிப்பதை போல ஆண்டவரை எல்லா நிலைகளையும் நீதாமை கடந்து இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டு கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த பூமி நிலை தடுமாறி போய்விடாதபடி தம்முடைய கரங்களிலே பூச்சக்கரங்களை ஏந்து கொண்டிருக்கிறவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாய் இருந்து இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் சிறப்பெற செவ்வையல்ல நீர் செய்து வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் ஒரு மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமான தேவனுக்கு மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக என்று கூறி உம்முடைய சேனைகளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய படைப்பையும் உம்முடைய புகழையும் துதித்து போற்றி பாடுவதை போல நீரும் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொடுத்த எல்லா நன்மையான காரியங்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகின்றோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கின்றோம். உம்முடைய நாமத்தை வாழ்த்துகிறோம். ஏனென்றால் நீர் படைப்பாளராக இருந்து இந்த உலகத்தை அனைத்தையும் படைத்து கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக நீ தந்திருக்கிற அனைத்து தயவுகளையும் நாங்கள் கொண்டு இந்த வழிபாட்டை நாங்கள் கலந்து கொள்ளவும், ஆண்டவரை உண்மை பற்றி நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளவும், உண்மை குறித்து நாங்கள் துதித்து பாடவும், வழிபாட்டின் வழியாக ஆண்டவரை உண்மை நாங்கள் இன்னும் நெருங்கி சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உங்களுடைய முழு பிரசனம் இருக்கு எங்களுக்கு அருள் தாரும். அது எல்லா மக்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். குறிப்பாக இந்த முகநூல் வழியாக இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களோடும் நீதாமை தொடர்பு கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த வழிபாட்டுக்கு ஆர்வமாக அனைவருக்கும் தெரிந்த பாடலான பாமாலை 22வது பாமாலை பாடுவோம். பாமாலை 22வது பாடலை நாம் யாவும் சேர்ந்து பாடுவோம்.
தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டீர், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டமாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். என்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததனாலே அடியேனை நியாயத்திற்கு பிரவேசிதே. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குரலாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பிடிதும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவது வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவதும் நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாச தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் உங்களை சொல்ல வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவருக்கு ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்கள் வழிகளை விட்டு வழிவளைந்து போனோம். எங்கள் இறைத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கும் பாவிமோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாள் இல்லாமல் மாசில்லாமல்
பரிசுத்தம் உள்ளவளாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவையும் அருளச் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடவோம். பரமனக்கங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் முடிவுகளே. ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
கேட்போம். இன்றைய நாளுக்கான வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 26 முடிய. கலாத்தியர் 5:22 முதல் 26 முடிய. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஒருவரே ஒருவர் கோபம் கொட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்பதை வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத வாசித்தாய்க்கு தேவனே முக்கிய மகிமை உண்டாதாக. Oh
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் பாடமான நற்செய்தி பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 21 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனங்கள் 15 துவங்கி 21 முடிய. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடி நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிட்டு. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் நடுநடுதினார். பரமணத்துக்கேறி சர்வல பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
பரமனடக்கங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனல் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யுள்ளங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசம் பண்ணாமல் தீவிரத்தை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் மேக சிந்தையை விரும்புகிறமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிற மதடியாளாக நாங்கள் எந்த விரோதடி வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையாளை நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக நாம் யாவும் சேர்ந்து பாமாலை 383வது பாமாலை பாடும். பாமாலை 383வது பாமாலை.
நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே முற்றிலுமாக தாழ்த்தினவர்களாய், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அனுப்பும் என்று சொல்லி, தூய ஆவியான வழியிலே எங்களை நடத்தும் என்று சொல்லி நம் ஜெபத்துடனே நாம் தரித்திருப்போம். உடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுக்கள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டும். உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. பரலோக தந்தையே, உம்முடைய ஆவியை எங்களுக்கு அனுப்பும் சொல். உம்முடைய தூய ஆவியனருடைய பிரசன்னம் இல்லாமல் எவ்வளவு சண்டனைகள், பொறாமைகள், பேச்சுக்கள், ஏச்சுக்கள், பிரச்சனைகள். உம்முடைய தூய ஆவியானரை நாங்கள் சுமக்காமல் வாழ்வது என்னுடைய வாழ்வுக்கு எத்தனை பெரிய பிரச்சனைகள் ஆண்டவர். உம்முடைய தூய ஆவியரை நாங்கள் சுமந்து உம்முடைய பரிசுத்த ஆவியிலே நாங்கள் பேச வாழ இப்பொழுது நீர் எங்களோடு பேசும் சுவாமி. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து வரட்டும். உடைய பிரசனத்தினால நிரப்பும். வாயின் வார்த்தைகள், உள்ளத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த அருள்தார். தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். இந்த முகநூல் வழியாக இந்த காலை வழிபாட்டிலே இணைந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இறைமகனாம் இயேசுவின் இனிய பெயரினாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தூய ஆவியர், சத்திய ஆவியரை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல். உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறு, பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு முன்வரும் ஞாயிறு என்று சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூய ஆவியரை புரிந்து கொள்ளுதல். சத்திய ஆவியரை நாம் எப்படி நம்முடைய வாழ்வில் நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ, நாம் ஏற்று வாழ்கிறோமோ,
அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சரியாக அமையும். இன்று 3 பகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இறைவாக்குனர் நூல், இரண்டாவது நிருப பகுதியாக தூய பவுல் எழுதிய கலாத்தியரின் புஸ்தகம், யோவான் திருமறை பகுதி. தூய ஆவியர் என்பது என்ன? தூய ஆவி என்பது என்ன? பழைய ஏற்பாட்டு நூல்களிலே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இயற்கையின் வழியாக ஆவியருடைய செயல்பாடு இருந்தது. தீய ஆவியின் செயல்பாடு என்கின்ற பொழுது நம்முடைய எண்ணம், சிந்தனை, நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை பயணம் தீயதை சிந்திக்கும் பொழுது அங்க தீமையின் ஆவி எனக்குள் இருக்கிறது. தூய ஆவி என்பது தூய்மையுள்ள ஒரு வாழ்வு, தூய்மைக்கான ஒரு சிந்தனை. தூய ஆவி என்பது கவர்ச்சி, பார்வை, நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு, அன்றாட வாழ்வு தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் வெளியே ஒரு பண்டிகைகளுக்கோ அல்லது ஒரு விசேஷங்களுக்கோ நாம் செல்லும் பொழுது நாம் முதலாவது எதை நாம் தூய்மைப்படுத்துகிறோம்? என்னுடைய ஆடை, என்னுடைய உடை, என்னுடைய முகம் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். வெளியே நான் தூய்மையாக செல்லும் பொழுதுதான் பார்க்கின்றவர்கள் அவர்கள் அழகாக உடை உடுத்தி இருக்கிறார்கள், நேர்த்தியாக இருக்கிறார்கள், தூய்மையாக இருக்கிறார்கள் என்று பார்ப்பார். இன்றைக்கு தூய்மை உள்ள வாழ்வு என்பது வெளி அல்ல, என்னுடைய உள்ளத்திலே கபடம் அல்ல, பரிசுத்தத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்வு, பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்வு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது 32ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லையோ, இயேசு கிறிஸ்து ஒருவரை மாத்திரம் பார்த்து சொல்லுவார், அத்திமரத்தின் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை கூப்பிடுவார், நாத்தான் வேல். அவரை பார்த்து மற்றவரிடத்தில் சொல்லுவார், இவர் யார் தெரியுமா? கபடி இல்லாத உத்தம இஸ்ரவேல். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா, என் மனசுல கபடி இல்லை? அவர் அந்த அத்திமரத்திலே கீழே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவருடைய சிந்தனைகள் பரிசுத்தமாக இருந்தது, அவருடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருந்தது, அவருடைய எண்ண ஓட்டங்கள் பரிசுத்தமாக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமான சிந்தனை வேண்டும், பரிசுத்தமான எண்ண ஓட்டங்கள் வேண்டும். யோபேல் இறைவாக்கினர் நூலிலே சொல்லும் பொழுது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோபேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் தொடங்கி 32 வசனங்களை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னார். மாம்சமான யாவர் மேலும், அங்க இந்த சபை மக்கள் மேல, இவங்க மேல, இந்த மக்கள் மேல, இந்த இனத்து மக்கள் மேல என்று சொல்லப்படவே இல்லை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் பெரியவன் அல்ல, நீ பெரியவன் அல்ல, நான் பலவான் அல்ல என்று சொல்லி இருக்கின்ற நிலை அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த மாம்சமான மனிதன் பரிசுத்தத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியர் விரும்புகிறார். வசனம் 28 நாம் படித்து பார்க்கும் பொழுது, குமாரர் குமார்த்திகள், உங்களுடைய குமாரரும் குமார்த்திகளும் அங்கே என்ன சொல்வார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். உங்களுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அந்த அபிஷேகத்தை அவர் ஊற்றும் பொழுது, அந்த அபிஷேகத்தை நம்மேல் பொழிந்தருளும் பொழுது நம்மால் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட வல்லமை, அது பரிசுத்த ஆவியின் வல்லமை. இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தூய ஆவியானவர் எங்களுக்கு மாத்திரம் சொந்தம் என்று சொல்லி அநேகரை குறை சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற பல மக்கள் இருக்கிறார்கள்.
தூய ஆவியரின் திருச்சபை. தூய ஆவியர் எங்களுக்கு மாத்திரம் சொந்தம். தூய ஆவியர் உங்களிடத்திலே இல்லை. நானும் நீங்களும் விடுகின்ற உயிர் மூச்சிலே, என்னுடைய மூச்சிலே என்னுடைய ஆண்டவர் கலந்திருப்பதுதான், அந்த பரிசுத்தம் கலந்திருப்பதுதான் தூய ஆவியாருடைய செயல்பாடு. பரிசுத்த ஆவியர் எங்கு இருக்கிறார் அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியார் இல்லாத ஒரு காரணத்தினாலே அநேகர் விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியர் நம்மோடு இருந்தால், நம்மோடு பயணித்தால், நாம் பரிசுத்த சிந்தனைகளோடு இருப்போம், நன்மையானவற்றை யோசிப்போம், நல்லவைகளை செய்து கொண்டிருப்போம். நமக்கு தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத பிளட் பிரஷர், தேவையில்லாத சுகர், இவைகள் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணாது, வரவே வராது. ஏன்னா பரிசுத்த ஆவியர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை இருக்கும், அங்க வியாதி இருக்காது. பரிசுத்த ஆவியர் விடுதலை தருகின்ற ஒரு ஆவியராய் இருக்கின்றார். ஒரு மனிதரை சந்தித்தேன் ஒரு முறை. அவன் மிகவும் பெருமை, நன்றாக நான் பாடுகிறேன், நன்றாக நான் பேசுகிறேன், என்னை போல ஒரு பேச்சு பேசுகின்ற ஒரு ஆட்கள் இல்லை, பயங்கர ஒரு பேச்சாளர். சில வருடங்கள் கழித்து அவரை சந்தித்த பொழுது அவர் ஒன்றுமே பேசவில்லை, ரொம்ப அமைதியாக இருந்தார். அவருடைய துணைவியார் சொன்னார்கள், ஐயா, என்னுடைய கணவர் ஒரு விபத்திலே முகத்திலே அடிபடும் பொழுது நாக்கு இரண்டாக துண்டாக வீழ்ந்தது. அதோடு அவருடைய பேச்சு நின்றது, பேச்சு போச்சு. இன்றைக்கு பெருமை, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே பரிசுத்தாவியான ஒரு நிமிஷம் ஆண்டவர் நினைச்சா யோசனை பண்ணி பாருங்க. சின்ன துண்டு நாக்கு இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆயிரும்? கொஞ்சம் மூச்சு இல்லைன்னா என்ன ஆகும்? என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்திப்பதே கிடையாது. நான் பரிசுத்தத்திற்காக வாழ்வதற்கு நான் சிந்திப்பதே கிடையாது. நான் சிந்திக்கும் பொழுதுதான் என்னுடைய வாழ்வு பரிசுத்தப்படும். அதான் அந்த சத்திய ஆவியர் எங்கே வருகிறார் என்று சொன்னால், மாம்சமான யாவர் மேலும். இந்தியா மாத்திரமல்ல, 700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலேயும் அவர் பொழிந்தருளுவார். உங்கள் மேலும் என் மேலும். நான் அவருக்கு பரிசுத்தத்திற்கு நேராக சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் யாவர் மேலும் பொழிந்தருளுவார். இந்த தூய ஆவியர் நம்மோடு இருக்கும் பொழுது பெருமை பேசுகின்ற நாவு இவைகள் அழிக்கப்படும். பெருமையற்ற மனிதர்கள், எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தூய ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். அந்த தூய ஆவியரின் கனிகள் என்று சொல்லி வேதம் நமக்கு எப்படி தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. கலாத்தியர் புஸ்தகத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 22வது வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த ஆவியின் கனி என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் ஐ எம் ஜீரோ. ஒன் ஃப்ரூட் அதான் சொல்லுவார்கள், ஒரே ஆரஞ்சு பழம், அதை உரித்தால் பல சொலைகள் இருக்கிறது. அந்த ஒரே பழம் அந்த 9 கனிகளையும் கொடுக்கிறது. இன்றைக்கு நான் ஒரே ஒரு கனி, ஒரே ஒரு பழம், எனக்குள் இத்தனையும் இருந்தால் என்னுடைய வாழ்வு தூய்மையாக இருக்கும். அதான் சொல்லுகிறார், வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். வீண் புகழ்ச்சி விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவரை ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். தூய ஆவி என்னிடத்திலே சொல்லும் பொழுது, செயல்படும் பொழுது என்னிடத்திலே கோபம் இருக்காது. சிலருடைய அடையாளம் என்னவா இருக்கும்? நான் எவ்வளவு பெரிய கோபக்காரன் தெரியுமா? நான் ஊர்ல எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? நான் எப்பேற்பட்ட பணக்காரன் தெரியுமா? நான் எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன் தெரியுமா? பெருமை பேசுகின்ற நாவு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகின்ற செயல்பாடு. அவர் பரிசுத்த ஆவி என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், உங்களிடத்தில் அன்பையும் தாழ்மையும் பொறுமையும் இச்சையடக்கத்தையும் அவர் விரும்புகின்றார். இந்த பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது என்னுடைய உள்ளத்திலே நான் தரித்துக் கொள்ள வேண்டும், இந்த ஆவியின் கனிகள் என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யோசித்து பாருங்கள், வீட்டிலே போய் எழுதி பாருங்கள்.
அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படியே எழுதி போடுங்க. இது எல்லாம் என் வீட்டில் இருக்குதான்னு சொல்லி டிக் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. என் வாழ்விலே நான் ஆவிக்கேற்ற கனிகளை கொடுத்திருக்கிறேனா? ஆவிக்கேற்ற கனிகளிலே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேனா? இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தூய யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 15 21 வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது அந்த தூய ஆவியரின் வழிநடத்துதலை அவர் சொல்லுகிறார். அங்கதான் இந்த கான்செப்டே வருது. The promise of the Holy Spirit, சத்திய ஆவியரை காணுகின்ற ஒரு நிலை. வேறு ஒரு தேற்றரவாளனை உனக்கு அனுப்புகிறேன். அவர் எப்படின்னு கேட்டா வேற ஒரு தேற்றரவாளன். இவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்துவா கூட இருந்தாரு, இதுக்கப்புறம் நான் கூட இருக்க போறதுல வேறொரு தேற்றரவாளன். வேறொரு தேற்றரவாளன் சொன்னா நம்மை தேற்றுகிறவர், நம்மோடு பயணிக்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆவியர். அவரை உங்களிடத்திலே அனுப்புகிறேன். நீங்க வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்க தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான் நம்முடைய விருப்பம் தான். வேண்டாம்னா நம்ம அடைஞ்சு போக வேண்டியதுதான். இந்த இடத்துல சொல்லி பார்க்கும் பொழுது சத்திய ஆவியாகிய நான் பிதாவை, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் என்ன செய்வார்? நம்மை திக்கற்ற பிள்ளைகளாக விட மாட்டார். நான் சத்திய ஆவிக்கு கட்டுப்பட்டு வாழும் பொழுது நான் பிரச்சனையோடு வாழ்வதை நான் விட மாட்டேன். அங்கதான் சொல்லுவாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. நீங்க பரிசுத்த ஆவியை மாத்திரம் நேசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல வந்து சொல்றாங்க, ஒரு சகோதரி, என் வீட்டுக்காரர் சொல்ற பேச்சு தாங்க முடியலையா. வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்தோடனே பேசுற பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தை. அந்த வார்த்தைகள் வர, இந்த கெட்ட வார்த்தையை பார்க்கும் பொழுது என்னால பொறுக்க முடியல. என் பிள்ளைய கெட்ட வார்த்தை பேசுறாங்க, பெத்த பிள்ளைகளை கெட்ட வார்த்தையோடு பேசுறாங்க. அவர் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. நான் திக்கற்ற பிள்ளையா நிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனையோ பேர் கவுன்சிலிங் கொடுத்தாங்க, திருத்த மாட்டேங்கிறார். அப்ப நான் சொன்னேன், அவருக்காக நீ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. நீ உன் பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க. சத்திய ஆவியரை கூப்பிடுங்க. சத்திய ஆவியர் உங்களிடத்திலே வாசம் செய்கிறவராயிருப்பார். சத்திய ஆவியர் அங்கே ஒரு விடுதலையை தருவார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் குறைக்கப்படும் பொழுது, நம்முடைய தேற்றலுமானாகிய பரிசுத்த ஆவியை தேடும் பொழுது, நான் ஆலயத்துக்குள்ள வரும்போது ஒரு காலடி எடுத்து உள்ள வைக்கும் போது என் சரீரத்தை முழுசா பார்ப்பேன். நான் சுத்தமா இருக்கிறேன்னா, பரிசுத்தமா இருக்கிறேன்னா, அப்படியே ஒரு நடுக்கம் வரும் எனக்கு. ஆல்ட்ருக்குள்ள ஏறேன்னா அதை விட ஒன்று நடுங்குவேன். பயம். மெசேஜ் கொடுக்குறேன்னா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பயம். பரிசுத்த ஆவியை குறித்து நான் பேசுறேன். இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்துல என்னிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழுப்ப முடியும். வேதம் தெளிவாக சொல்கிறது. உலகம் அந்த சத்திய ஆவியரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், உலகம் அவரை அறியாமல் இருக்கிறபடியால், கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தெரியாதனால அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசனம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அதனால சத்திய ஆவியர் என்பது, பரிசுத்த ஆவியார் என்பது ஒரு சபைக்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடி ஜனத்திற்கு சொந்தக்காரர். 700 கோடி ஜனத்தோடு வாழ்பவர், 700 கோடி மக்களோடு வாழ்கிறவர். அவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறார். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரர் என்று அல்ல, மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். அந்த பரிசுத்த ஆவியர் நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? அந்த பரிசுத்த ஆவியர் எப்படி நாம் அறிந்திருக்கிறோம்?
இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்கள் பிழைப்பீர்கள். இன்னைக்கு பிழைப்புக்காக ஊழியம் இல்லை, கடவுள் பிழைச்சனாலதான் நம்ம பிழைச்சிட்டு இருக்கிறோம். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை எந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடம் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருந்து என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வெளிப்படுத்த வேண்டும், நம்மோடு வாழ வேண்டும், நம்மோடு பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனை, என்னுடைய வாழ்வு, என்னுடைய அன்றாட பயணங்கள், ஒரு சிந்தனையில கூட நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமா சிந்திக்கணும்னு சொல்லுவோம். நம்ம ஒருவருக்கு எதிராக ஏதாவது செய்யும் பொழுது பரிசுத்தமா இருக்குது அந்த சிந்தனை, அங்கதான் தூய ஆவியர் வாசம் பண்றாரு என் கூட. இந்த தூய ஆவியர் என்னுடைய அன்றாட வாழ்விலே பயணிக்கின்றனர், என்னுடைய நோய்களை குணப்படுத்துகிறவர், கழுகுகளை போல பலனடைந்து எழும்ப செய்கின்றவர். அப்படிப்பட்ட தூய ஆவியரை, அவருடைய ப்ராமிஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அவர் என்ன சொல்றாரு, வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்பித்துக் கொள்கிறேன். இந்த தேற்றவாளன் நம்ம மனசுல உள்ளத்துல வச்சு நம்ம வாழ்றது நம்முடைய கடமை. வாழ்றதும் வாழாததும் நம்முடைய எண்ணம், சிந்தனை. அப்படி வாழ்ந்தா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அதான் சொல்றேன், பாதாள கட்டுக்கள் உடைய போகிற நேரம் உங்க ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை தூக்கி எடுங்க சுவாமி. ஒருவேளை பாதாளத்தில் இருந்தாலும் என்னை தூக்கி எடுங்க. உடைய பரிசுத்த ஆவியுடைய சிந்தனையில இல்லாமல் இருந்தாலும் தூக்கி எடுங்க. விபச்சாரம், வேசித்தனம், காமவிகார, எரிச்சல், பொறாமை, இப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து என்னை தூக்கி எடுங்க. பரிசுத்த ஆவிக்கு நேராக என்னை வாழ எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எரிச்சலின் சிந்தனைகள் இவைகளை மாறட்டும், பொறாமை மாறட்டும், தீமை மாறட்டும், தூய ஆவி என்னோடு வரட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த தூய ஆவியரை, அந்த தேற்றரவாளரை என் கூட வச்சிருக்கும் பொழுது, உங்க கூட வச்சிருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு விடுதலை தருகின்ற ஒரு தேற்றரவாளனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேற்றவாளனை நம் ஒவ்வொரு நாளும் அல்ல, நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு வேளையிலையும் அந்த பரிசுத்த ஆவியோடு நாம் வாழ வேண்டும், நாம் செல்ல வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்து அந்த தேற்றரவாளனாக நம்மை பாதுகாப்பார். கண்களை மூடுவோம், அப்படியே நம் திரும்பியும் அந்த பாடலை பாடும், ஒரு வரி மாத்திரம் பாடும். உங்க ஆவியை அனுப்புங்க, என்னை உயிரடை செய்யுங்க. உங்களுடைய ஆவியை நான் ஒருவேளை அறியாம இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம். உங்களுடைய ஆவியை அறியாம, உங்களுடைய பரிசுத்தாவியை பற்றி புரிந்து கொள்ளாம பல்வேறு பரிசுத்தாவிக்கு விரோதமா நான் பேசியிருக்கலாம். விரோதமா பேசுற பேச்சுனா ஏகப்பட்ட பேச்சுக்கள். உங்களுடைய ஆவி அனுப்புங்க சுவாமி, எங்களுடைய கவலையின் கட்டுகள் உடையிட்டு ராஜா என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவியை அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமாண்டவரே, கவலையின் கட்டுக்கள், பிசாசின் போராட்டங்கள், தீமையின் எண்ணங்கள், சிந்தனைகள் எங்களை விட்டு போகட்டும் சுவாமி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற தேற்றரவாளனை, எங்களோடு பயணிக்கின்ற பரிசுத்த ஆவியரை நாங்கள் எங்களுக்குள்ளையாகவே வைத்துக் கொள்ளணும் சுவாமி. பரிசுத்த ஆவிக்கு நேரான சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும். உடைய கிருபையின்படி எங்களை தாங்கும். உடைய பிரசன்னத்தை நாங்கள் தொடர்ந்து உணர வேண்டும் ஆண்டவரே.
என்னுடைய ஆலயங்கள் இன்னும் திறக்க வேண்டும். அநேகர் இந்த பரிசுத்தாவினுடைய பிரசுரத்தை ஆலய பிரகாரங்களில் உணர வேண்டும். சுவாமி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இறைமகனேஸ்வரன் வழியாக கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறோம். ஆண்டவராமே இந்த கடந்த காலங்களிலே அவருடைய பெரிதான இறக்கத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் நம்மை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த உயிர்த்தெழுதலுடைய நாட்களுக்குள்ளான அனைத்து ஆச்சரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளவும், குறிப்பாக இந்த கடுமையான காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான சிரமங்கள், பல இடர்பாடுகள், பல இழப்புகள், தவிப்புகள் மத்தியிலேயும் ஆண்டவருடைய கரம் நம்மை சிறப்பாக வழிநடத்துவதற்காக ஆண்டவர் நன்றி பாராட்டுவோம். ஒரு சில தளர்வுகள் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதிலையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய தனிமைப்படுத்தப்படுகிறதை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு நம்மை நாமே இந்த கொடுமையான வியாதியிலிருந்து நாமே விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை பல பணிகளுக்கு நாம் செல்லலாம், பலவிதமான பிஸ்னஸ்களை மேற்கொள்ளலாம், பலவிதமான துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கலாம். இப்படி பணியாற்றுகின்ற இடங்களிலேயும் இந்த போக்குவரத்திலேயும் நீங்கள் இந்த காலத்தை கருத்தில் கொண்டு அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு நாம் கொடுக்கப்படுகிற சட்டத்திட்டங்கள் விதிமுறைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு நம்முடைய உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்வதிலேயும் இந்த டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவதிலேயும் அதிகமாக நீங்கள் முயற்சி எடுத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற காலங்கள் ஒரு மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். நல்ல காலங்கள் நம் வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்தில் அதை தொடரப்பட நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களிலே, உங்களுடைய குடும்ப ஜபங்களிலே நான் ஜெபிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திரு எஸ் ஆனந்தராஜ் அவர்களின் மகள் செல்வி ஏ மரியஜென்சி என்பவரும், சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆலயம் திருச்சி ரோட்டை சபையை சேர்ந்த காலம் சென்ற டேவிட் ராஜன் அவருடைய மகன் டி வில்லியம் செல்லத்துறை என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதற்கு இதுகளுக்கு 3ஆம் அறிக்கை. சிஎஸ்ஐ இமானுவேல் திருச்சபை ஜி அற்புதமணி என்பவருடைய மகன் செல்வன் ஏ ரிச்சர்ட் என்பவரும், சிஎஸ்ஐ இமானுவேல் திருச்சபை சேர்ந்த காலம் சென்ற ஜேம்ஸ் ரனு ஜாய் மாண்டன் அவருடைய மகள் செல்வி ஜே ஊர்மிளா ஹெலினா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுகளுக்கு 3ஆம் அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த காலம் சென்ற அன்பரசு அவர்களின் மகள் செல்வி ஏ ஜமுனா ராணி என்கின்ற எஸ்தர் ராணியும், திருப்பூர் செயின்ட் லூக் சர்ச் சபையை சேர்ந்த ஆர் பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் செல்வன் பி கார்த்திக் என்கின்ற அனீஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுகளுக்கு 3ஆம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்த தா அற்புதராஜ் அவர்களின் மகன் செல்வன் ஏ ஆலன் மில்டன் என்பவரும், சிஎஸ்ஐ சென்ட் பால் சர்ச் திருப்பூர் பொது சேகரத்தை சேர்ந்த பி லூர்து சேவியர் என்பவரின் மகள் செல்வி எல் மார்க்ரெட் ஜெசிந்தா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதுவருக்கு 3ஆம் அறிக்கை. நமது திருச்சபை சேர்ந்து திரு கே ரவீந்திரன் அவர்களின் மகன் செல்வன் ஆர் விமல் என்பவரும், செட்டிப்பாளையம் சிஎஸ்ஐ இயேசு ரட்சகர் ஆலயம் திருச்சபை சேர்ந்த காலம் சென்ற கே முருகன் என்பவருடைய மகள் செல்வி வி வைஷ்ணவி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதற்கு 1ஆம் அறிக்கை.
இவர்களை திருமணத்தினுடையாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அது சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் திருமண நாள் கொண்டாடுகிற மக்களுக்காகவும் பிறந்த நாள் கொண்டாடுகிற மக்களுக்காக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். அந்த பாடல் பாடின பின்பதாக அனைவருக்குமாக இணைந்து ஜெபம் ஏறெடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, கடவுளாக காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா, கடவுளாக காத்தீரே நன்றி ராஜா, புதிய ஆண்டை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தந்தையே, உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம். குறிப்பாக இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்ற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரிய மனிதன் வரைக்குமாக பெரியவர் வரைக்குமாக நீர் கொடுத்திருக்கிற புதிய ஆண்டை கடவுள் தாமே நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கடந்த ஆண்டிலே உம்முடைய சிறப்பான வழிநடத்தலை கொண்டு எல்லா தீமைகளுக்கும் விபத்துகளுக்கும் தப்பித்து காத்துக்கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து வந்து தங்களுடைய பிறந்தநாளை காணக்கூடிய கொண்டாடக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீதாமை கொடுத்தமைக்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வாழ்விலையும் கர்த்தருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்விலே அவர்கள் தொடர்ந்து பிரவேசித்து நீர் கொடுத்திருக்கிற சமாதானத்தின் வழியாக சந்தோஷ வழியாக பிறந்தநாளுக்குண்டான சந்தோஷங்களையும் சமாதானங்களையும் காண ஆண்டு தந்த கிருபைக்காய் நன்றி பாராட்டுகின்றோம். குறிப்பாக சிறு பிள்ளை முதற்கொண்டு வாலிப தம்பி தங்கச்சிமார் பெரியவர் அனைவரையும் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களை நாங்கள் சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். அதே போல் ஆண்டவரை திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். கணவன் மனைவியாக இணைத்து ஆண்டவரை அவர்கள் மீதாக கொடுத்த இந்த வாக்குறுதிகளை இந்நாள் வரைக்குமாக அவர்கள் பாதுகாத்து கொண்டு எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த தயவுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். அந்த வகையில் திருமண ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற குடும்பத்தாரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று நாங்கள் திருமுறையிலே வாசிப்பது போல அந்த குடும்பத்துடைய வாழ்விலே நீதாமே குடும்பத்தை கட்டி விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகப்படுத்தி கண்மலையாக கிறிஸ்துவின் மீது குடும்பங்கள் கட்டப்பட்டு இன்றைக்கும் ஆண்டவரை தங்களுடைய வாழ்நாளிலே உண்மை அவர் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நிலையோடு கூட குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி பாராட்டுகிறோம். கர்த்தர் அவர்கள் மீது அம்மை ஆசிரிக்கிறாங்க. இப்படியே ஆண்டவரை குடும்பத்தின் மக்களை நாங்கள் மீண்டுமாய் நாங்கள் வாழ்த்தி ஆசிரிக்கிறோம். திருமண அறிக்கையின் மூலியமாக புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிற அருமையான குடும்பத்தின் மக்களையும் நீதாமை திருமணத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து கீர்த்தனை 203வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை 203வது கீர்த்தனை வாராவினை வந்தாலும் சோராது மனமே என்கிற பாடலை பாடுவோம். கீர்த்தனை 203வது கீர்த்தனை. Oh
ஜெபம் செய்வோம். பல அதிசயங்களையும் வல்லமைகளையும் செய்து வருகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். நீர் எங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டு வருகிற எல்லா செயல்களை எல்லாம் நாங்கள் நினைத்து நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் உம்மை மறந்து போனாலும் நீர் எங்களை மறவாதவராக இருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வெளிச்சங்களை நீர் தந்து பாவத்தின் பிடியிலிருந்தும் இருளான வாழ்விலிருந்தும் நீதாம் எங்களை மீட்டெடுத்து நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லி நான் இந்த பூமியை விட்டு நான் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் நான் உங்களோடு கூட இருந்த நாட்களை மீண்டுமாக நான் நினைத்து நான் பார்த்து நான் உங்களை ஒரு நாளும் நான் கைவிடப் போவதே இல்லை. என் பிதாவினுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து எப்படி நான் வாழ்ந்தேனோ அதே போல் இந்த பூமியிலிருந்து நான் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் உங்களை எப்பொழுதும் நான் கைவிடாதவராக இருந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் தொடர்ந்து பிதாவுடைய வல்லமையும் என்னுடைய வழிநடத்தலும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் என்று நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், நான் உங்களுக்கு துணையாளனை ஒருவர் அனுப்புவேன் என்கின்ற அந்த வாக்கு கிடங்க இந்த உலகத்திலே ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை எங்களை தந்து எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை சிறப்புற வாழ்வுறு செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியும் துதிகளையும் தோத்திரங்களையும் மேறெடுக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரை நீர் இருக்கிற இடத்திலிருந்து நாங்கள் தூரமாக நாங்கள் தூக்கி வீசப்பட்டாலும் எங்களுடைய வாழ்க்கை மிகவும் கண்ணீர்களும் பாடுகளும் பள்ளத்தாக்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் நீதாமே ஜீவ ஊற்றாயிருந்து நீரூற்றுகளாயிருந்து எங்களுடைய வாழ்வுக்கு செழுமைகளையும் நல்ல வாழ்வாதாரங்களை தந்து உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு வருகிற தயவுக்காக நாங்கள் நம்ம கோடான கோடி நன்றியும் துதிகளையும் தோத்திரங்களையும் மேறெடுக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த பாடுகளினுடைய காலங்கள், கஷ்டப்பட்ட இந்த 40-45 நாட்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கூடிய குடும்பத்தின் மக்கள், பிள்ளைகள், நாங்கள் செய்திருக்கக்கூடிய வேலையிலிருந்து ஆண்டவரை வெளியேற்றப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள், சமூகத்துக்கு நாங்கள் செல்ல முடியாத ஒரு நிலை தடுமாற்றம், தொடர்ந்து நாங்கள் பணி செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாத நிலை, வியாபாரம் செய்ய முடியாத நிலை, மேற்கொள்ளப்பட்ட நிலையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடங்கல்கள், தடுப்பு சுவர்களாய் நின்று கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் நாங்கள் பொறுமை காத்துக்கொண்டு இன்னும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிறதையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியும் துதிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் பார்த்து கொள்ள முடியாவிட்டாலும், ஒருவருக்கொருவருடைய உறவுகளை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள முடியாவிட்டாலும் கூட ஆண்டவரை இந்த காலங்களிலே நாங்கள் முகநூலின் வழியாக நாங்கள் வைத்திருக்கின்ற ஆண்டவரை எங்களுடைய தொடர்பு நிலையை வைத்துக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் பேசுகின்ற செய்தி வழியாக எங்களுடைய டெலிஃபோன் வழியாக நாங்கள் பேசவும், ஒருவருக்கொருடைய அன்பின் செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கும், ஒருவருக்கொரு நாங்கள் விசாரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் நாங்கள் தேர்ச்சி கொண்டு ஒருவருக்கொரு நாங்கள் ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்து அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே நிலை எங்கள் வாழ்க்கையில் இந்த ஊரடங்கு என்பதெல்லாம் தொடர்ந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நின்று விடாதபடிக்கு இன்றைக்கும் பல தளர்வுகள் எல்லாம் நீதாமே ஏற்படுத்தி கொடுத்து மீண்டுமாக நாங்கள் இயல்பு வாழ்க்கை செல்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்படியாக நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன், நான் உங்களை கைவிடப் போவதில்லை, கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட நிற்பேன், கடைசி வரைக்கும் நான் உங்களுடைய வாழ்க்கை நான் செயல்படுத்துவேன் என்கிறதை இந்த பூமியில எங்களுக்கு நீர் சொல்லி கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு நீர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் ஆண்டவரை இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு துணையாளரை கொண்டு எங்களை கிருபையாய் வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிற தயவு கண்டி பாராட்டுகிறோம். ஆண்டவரே, இந்த காலங்களிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நாங்கள் மீறி நடந்து விடாதபடி, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் தவறு இழுக்கு ஏற்பட்டு விடாதபடிக்கு, தவறான வார்த்தைகளை நாங்கள் பேசி விடாதபடி, தவறான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு
உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய கற்பனைகளுக்கும் நாங்கள் இணைந்து வாழுகிற வாழ்க்கையை நாங்கள் வாழுகிற பொழுது ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியினுடைய கனியை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்கிறதையும் திருமுறையின் வழியாக நாங்கள் கேட்டு செய்தி வழியாக எனக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் எப்பொழுதும் இயல்பாகவே நாங்கள் நடக்க ஆண்டவரை எதையும் நாங்கள் எங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு ஆண்டவரை மற்ற சுயநலத்தை நாங்கள் வெறுத்து இந்த பூமிக்கு ஏற்றவைகள் எல்லாம் நாங்கள் விட்டு ஒளிந்து கொண்டு ஆண்டவர் உமக்கேற்றபடி நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டு தாமே நீர் கிருபை தர வேண்டும் என நான் ஜெபிக்கிறோம். ஆவின் கனிகளை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இந்த ஆவின் கனி என்பது அன்பு, சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் உள்ளடக்கினவராக நீர் எங்களுக்கு கொடுத்து அன்பின் வழியாகத்தான் இந்த உலக வாழ்வை மீட்டுக்கொள்ள முடியும் என்கிறதையும் பரிசுத்தாவினுடைய கனியாக நீர் கற்றுக் கொடுத்த தெய்வத்தை நன்றி பாராட்டுகிறோம். ஆகினாலே இந்த உலகம் தருகின்ற லௌகீகம் தருகின்ற இந்த உலகத்துடைய சுயத்தை நாங்கள் வெறுத்து இந்த பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆவின் கனிகளை கொடுக்கக்கூடிய நிலைகளை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய ஒரு வாக்குத்தத்தமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த பூமியில வாழுகிற நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் சிறப்புடன் வாழ ஆண்டு தாமே கிருபை தாரும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே முகநூலிய வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற திருப்பெயரினாலே நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். பல்வேறுமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான திட்டங்களோடும் தீர்மானங்களோடும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்கின்ற முயற்சி எடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நாம் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஆண்டவரை தடங்கள் ஏற்பட்டு விடாதபடிக்கு நல்ல முயற்சிகள் எடுத்து அதில் அதிகமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பத்தின் மக்களாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய வாலிப தம்பிச்சிமார், ஹையர் எஜுகேஷனுக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த கல்வி ஆண்டு என்பது பின்தங்கி போய்கொண்டே இருக்கிறது. எதிர்காலத்துடைய பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, மேற்படிப்பு என்ன செல்லுகின்ற என்கிறதெல்லாம் ஆண்டவரே திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய குடும்பத்தின் வாழ்விலையும் நீதாமே அதற்கு சரியான ஒரு முடிவு கொடுத்து பள்ளி படிப்பும் கல்லூரி படிப்பும் எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு தொடர்ந்து நடைபெறுவதற்கு சீக்கிரமாக எல்லா கல்வி சாலைகளும் திறக்கப்படுவதற்கு ஆண்டு தாமே நீர் கிருபை தர வேண்டும் என நான் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய பெற்றோருக்காக ஜெபியுங்கள். பலவீனமாயிருக்கிற எங்களுடைய தாய் தந்தைமாருக்கு ஜெபியுங்கள். பெரியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே பலவீனமாக இருந்து வீட்டிலே ஆண்டவரை சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு பெரியவர்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். உங்களுடைய தலமுகளினாலே குணமானீர்கள் என்கிற வேத வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்டு எல்லாரும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் ஆண்டவரை எழுந்து நடந்து ஆண்டவரை சிலுவைக்கு முன்பதாக அனைவரும் சாட்சியாக நிற்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் நீர் வெகு சீக்கிரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, மருத்துவமனையிலையும் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு பெரியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மருத்துவமனையிலே அவர்கள் டாக்டர்களும் உடனுக்குடனாக அவர்கள் சந்தித்து நல்ல சிகிச்சை எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்களும் நலம் பெற ஆண்டு தாமே கிருபை தருவீராக. இப்படியாக திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, பிற இடங்களில் இருக்கக்கூடிய வாழுகிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டு தாம் எல்லாருக்கும் வேண்டிய நல்ல பரிபூர்ணமான நல்ல உடல் நலத்தையும் நல்ல உயர்வுகளையும் நல்ல வாய்ப்புகளையும் கிருபைகளையும் தந்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை கிடைக்கப்பட கிருபை தான். திருமணத்துக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிமாருக்கு ஜெபிக்கிறோம். திருமணம் எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு வெகு சீக்கிரமாக திருமணங்கள் நடைபெறுவதற்கும் ஆண்டுதாமே கிருபை நீ தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இவ்வாறாக பல நிலைகளில் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் இந்த ஜெப நேரங்களை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உள்ளூர் இருக்கக்கூடிய அருமையான திருச்சபை மக்கள், வெளி மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை மக்கள், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அருமையான திருச்சபை மக்கள், வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை மக்கள், பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பல துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த ஜெப நேரங்களிலே ஆராதனையிலே ஒவ்வொருக்காக நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லாருடைய தேவைகளை சந்தித்து அவளை நீதாமை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உங்களுக்கு இருக்கிறேன், சதா காலங்களும் நான் உங்களோடு கொடுக்கிறேன், நான் உங்களை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடுகிற ஆண்டவர் அல்ல என்கிறதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் எங்களை தேற்றி கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறபடினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் எந்த விதத்திலும் சூழ்நிலையும் ஆண்டவரே தடுமாற்றம் இல்லாதபடிக்கு, தடையில்லாதபடிக்கு வாழ ஆண்டவர் தாமே கிருபை தாரும்.
ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரை கேட்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபைத்தார். இந்த நாளிலேயும் இந்த ஆராதனையிலும் வழிபாட்டிலேயும் ஆண்டவரை நாங்கள் மீண்டும் உம்மை நாங்கள் நினைவு கூறுவோம், வசனத்தை நாங்கள் தியானிக்கவும், உம்மை குறித்து நாங்கள் பாடல்களை நாங்கள் பாடவும், வழிபாட்டு முறைமையில எங்களுடைய ஜெபங்களின் வழியாக எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து நாங்கள் மீட்பை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டு தந்த கிருபைக்கு நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மாதத்தை துவங்கிற நாங்கள் இந்த மாதத்துடைய கடைசி நாட்களுக்குள்ளாக நாங்கள் வந்து சேர்கிறோம். கடைசியாக ஆண்டவரே, வழிபாட்டு தரங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக நாம் ஜெபித்து நாங்கள் வருகிறோம். ஒருவேளை பெரிய அதிகாரியுடைய கண்களிலே தயவுகள் இறக்கங்களை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. முதலமைச்சருக்காக நான் ஜெபிக்கிறோம், மற்ற அமைச்சர்களுக்கான ஜெபிக்கிறோம். இதற்கு ஒரு முடிவு கொண்டு வந்து கர்த்தர் சித்தமானால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதற்கொண்டு ஆண்டவர் இந்த வழிபாட்டு தரலாம் திறக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருடைய உள்ளத்திற்கு நீதாமை பேசி இந்த வழிபாட்டு தலமெல்லாம் திறக்கப்பட்டு உம்மை ஆண்டவரே நாங்கள் நேர்முகமாக நாங்கள் சந்தித்து உமக்கு நாங்கள் ஆராதனை செய்வதற்கும் ஆண்டவதாமே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, சபையில் இருக்கக்கூடிய சபை மக்கள், எங்களுடைய ஆயர்மார்கள் மற்றும் ஆண்டவரே எங்களுடைய கோவை திருமண்டலத்துடைய பணியாற்றுகின்ற அத்தனை ஆயர்மார்கள், எங்களுடைய பேராயர் அம்மா மற்றும் அனைத்து மக்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஐக்கிய சங்கத்தார், வாலிப சங்கத்தார், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக பயிற்றுவிக்கின்ற ஆசிரியமார்கள் என்று பல தரப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள், திருச்சபை மக்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ராசியும் கர்த்தர் சித்தமானால் வெகு சீக்கிரத்தில் சண்டே ஸ்கூலும் ஆண்டவரை திறக்கப்பட, பிள்ளைகள் வந்து சேர, புதிய காரியெல்லாம் கற்றுக்கொள்ளப்பட ஆண்டு தாமே கிருபித்தார். எந்த நாளிலேயும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களும் எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு வெகு சீக்கிரமாக நடைபெறுவதற்கு ஆண்டு தாமே கிருபித்தார். எப்பொழுதும் சமாதானத்தின் வழியாக, சந்தோஷத்தின் வழியாகவே தொடர்ந்து எங்கள் வழிநடத்துகிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை தேற்றி பலப்படுத்தப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபையினுடைய செக்ஷன் அவனுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவனை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இம்மட்டுமாய் வழிநடத்துகிற கடவுள் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக்கொள்ள அருள் புரிவீராக. எல்லாவற்றையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய விலையேற்பட்ட திருப்பெயரினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 366வது பாமாலை பாடும். பாமாலை 366வது பாமாலை.
நிறைந்த ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் அடிபணிந்து உடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். இம்மட்டும் வழி நடத்தின ஆண்டவர் தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என நான் ஜெபிக்கிறோம். இந்த முகநூல் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மக்களையும் நீதாமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேர்ச்சி பலப்படுத்தி பாதுகாத்து பதாமை தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். வருகின்ற காலங்கள் ஒரு நல்ல சிறப்புடைய காலங்களாக எங்கள் வாழ்க்கையில் அமைத்து கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.